வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு ஈஸியான டிஃபன். கர்நாடகாலெல்லாம் இது ரொம்ப அவசியம் பண்ணுவாள். அவலை வச்சு வெண்பொங்கல், அதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு இது. குவிக்காக ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது அவல் கார பொங்கல் அப்படின்னு சொல்லுவாள். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது வந்து இந்த கப்பால் 2 கப் கிட்டக்க இந்த அவல் எடுத்துக்க போகிறேன். இதால் ஒரு 3/4 கப்பு பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வர வறுத்து ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக விட்டு ஒரு 1:3, அதாவது 3/4 கப்பு விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2.5 கிட்ட தண்ணி விட்டு நல்லா இதை வேக விட்டு வச்சுருக்கேன். ஒரு 3-4 விசில் கொடுத்தாலே நல்லா இந்த மாதிரி குழச்செல்லாம் வெந்துடுத்து. ஸோ இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த அவலையும் நல்லா ஃபஸ்ட்டு அலசிக்கணும். நம்ம கெட்டி அவல் எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மீடியம் அவல் எடுத்துக்கோங்க. இந்த தக்கையான அவல் எடுத்தேன்னா அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஒரு தடவை அலசி எடுத்துட்டோம். இன்னொரு தடவை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற விட்டுருவோம். ஜஸ்ட் இது முங்குற அளவுக்கு இருந்தால் போகிறோம், ஜாஸ்தி விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பைத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணுவோம். இதில் இந்த பொங்கலுக்கான பெருங்காயப்பொடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன், கொஞ்சம் நிறுத்தின்னு இருக்கேன் மேலே தாளித்து கொட்டுறதுக்கு. அதேமாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம். இஞ்சியை 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். அட் த சேம் டைம் இதில் மிளகும் ஜீரகமும் நான் எப்பயுமே பொடி பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க போட்டுருவோம். இது பேரே வந்து அவல் கார பொங்கல் அப்படின்னு தான் சொல்லுவாள். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் தயிர் மட்டும் வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி மழை நாள் குளிர் நாளில் என்ன பண்ணுறது டிஃபன் அப்படின்னு சொல்லி பைத்தம்பருப்பு மட்டும் வெந்தது இருந்ததுன்னா போதும், டக்குன்னு இதை இது பண்ணிடலாம். பைத்தம்பருப்பு வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாழி ஆகாது. குக்கரில் வச்சேன்னா ஹார்ட்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பைத்தம்பருப்பு வெந்துடும். அவல் இருந்ததுன்னா அதை போட்டு நீங்கள், ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக பொங்கல் பண்ணுறதுன்றது 1/2 hour 45 minutes கிட்டக்க உங்களுக்கு எடுக்கும். அப்படி இல்லாமல் இது 20 minutesக்குள்ளே இது எல்லாமே முடிஞ்சு போயிடும். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பைத்தம்பருப்பு வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ப்ரெஷர் எங்கே விட்டேன்னா அவல் அதுக்குள்ளே ஊற வச்சு வச்சுருந்தேன்னா ரெடியாக அப்படியே போட்டு பண்ணிடலாம். இது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் அவல் நல்லா ஊறி இருக்கு பார்த்து இல்லைனாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஊறின அவலை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி அவலையும் போட்டுட்டு நம்ம பாக்கி எல்லா உப்புலேருந்து எல்லாம் இதில் போட்டிருக்கோம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இதை மூடி வைக்கலாம். நல்லா இதை கொதித்து இதாகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஒரு தடவை கலரிட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் மூடிட்டு அப்புறம் இறக்கி வச்சுட்டு நெய்யை விட்டு முந்திரி பருப்புலாம் தாளித்தோன்னா நல்ல ஜோரான அவல் கார பொங்கல் தயார். ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இது கெட்டியாகணும். ஆனால் இது அவல் வந்து நாழியாக ரொம்பவும் கெட்டியாகிடும். அதனால் இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா போதும். பார்த்தீங்கன்னா ஜோராக தயாராகிடுது. இதை இறக்கி வச்சுக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், முந்திரி பருப்பு ஒரு 10-12, கருவேப்பிலை 2 ஆர்க்கு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது அப்படியே இந்த பொங்கலில் விட்டுடலாம். ஜோரான அவல் கார பொங்கல் தயார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இதோட கூட சட்னி வேணுங்கிறவா சட்னி வச்சுக்கோங்க. ஆர் தயிர் மட்டும் போகிறோம் அப்படின்னா தயிர் வச்சு இது பண்ணலாம். இல்லை சாம்பார் பண்ணியிருக்கேன்னா சாம்பார் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லை, வத்த குழம்பு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜோரான இந்த அவல் பொங்கல் தயார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக். நன்றி.